நண்பா, இந்த தடவை நான் வர்ற வழியில 6 கேரட்டுகள் கிடைச்சிருக்கு. இந்த 6 கேரட்டுகளையும் பத்திரமா வச்சுக்கோ. நான் விளையாண்டு வந்து உன்கிட்ட வாங்கிக்கிறேன். சரி நண்பா, எல்லா கேரட்டுகளையும் எப்பவும் போல நீ விளையாடிட்டு வந்து வாங்கிக்கோ. 6 கேரட்டுகளையும் பெரிய முயலிடம் கொடுத்துவிட்டு விளையாடச் சென்றது குட்டி முயல். ஆஹா, இன்னைக்கு நம்ம கையில 6 கேரட்டுகள் இருக்கு. இன்னைக்காவது இந்த கேரட்டுகளை ருசி பார்க்கணும். கேரட்டின் ருசியை கண்ட பெரிய முயல் எல்லா கேரட்டுகளையும் தின்று தீர்த்தது. இந்த கேரட் ருசியில எல்லா கேரட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோமே. நம்ம நண்பன் வந்தா என்ன சொல்றது? இந்த தடவை எந்த கேரட்டையுமே நீ கொடுக்கலன்னு சொல்லி பொய் சொல்லிடலாம். ஏன்னா அந்த குட்டி முயல் என்கிட்ட கேரட்டுகளை கொடுத்தத யாருமே பார்க்கல. குட்டி முயல் விளையாடி முடித்து கேரட்டுகளை வாங்குவதற்கு பெரிய முயலிடம் வந்தது. முயலே, என்னோட கேரட்டுகளை என்கிட்ட கொடுக்கறியா? குட்டி முயலே, நீ எப்ப என்கிட்ட கேரட்டுகளை கொடுத்த? நான் விளையாட போறதுக்கு முன்னாடி 6 கேரட்டுகள் உன்கிட்ட கொடுத்துட்டு போனேனே. குட்டி முயலே, நீ எந்த கேரட்டும் என்கிட்ட கொடுக்கல. நண்பா, ஏன் இப்படி பொய் சொல்ற? நான் ஒன்னும் பொய் சொல்ல, நீ தான் பொய் சொல்ற. ஒரு நண்பனா இருந்துகிட்டு என்னை ஏமாத்திட்டியே. குட்டி முயல் அந்த இடத்தை விட்டு ஏமாற்றத்துடன் சென்றது. முயல் குட்டி கவலையுடன் இருப்பதை அந்த வழியே வந்த யானை கவனித்து விட்டது. முயல் குட்டியே, ஏன் இங்க கவலையோட உட்கார்ந்திருக்க? யானையே, எனக்கு கிடைச்ச 6 கேரட்டுகளை என் நண்பன் கிட்ட கொடுத்து பத்திரமா பாத்துக்கோ, நான் விளையாண்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். திரும்ப போய் கேட்டா ஒரு கேரட் கூட என்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். முயல் குட்டியே, கவலைப்படாத, நான் இப்பவே போய் உன் நண்பன் கிட்ட விசாரிக்கிறேன். யானை உண்மையை கண்டறிய பெரிய முயல் இருக்கும் இடத்திற்கு சென்றது. முயலே, நான் வர்ற வழியில குட்டி முயலை பார்த்தேன். இக்குட்டி முயல்கிட்ட வாங்கின கேரட்ஸ்களை திரும்ப கொடுக்காம ஏமாத்திட்டியாமே. யானையாரே, அந்த குட்டி முயல் தான் பொய் சொல்லுது. குட்டி முயல் என்கிட்ட எந்த கேரட்டுகளையுமே கொடுத்து வைக்கல. முயலே, குட்டி முயல் உன்கிட்ட 10 கேரட்டுகள் கொடுத்துச்சாமே. என்ன, 10 கேரட்டா? என்கிட்ட கொடுத்தது 6 கேரட்டுகள் தான். யானையே, அந்த குட்டி முயல் உன்கிட்டயே போய் சொல்லிருக்கு பாரு. முயலே, அப்ப குட்டி முயல் உன்கிட்ட 6 கேரட்டுகள் கொடுத்தது உண்மைதானே? ஆமா, 6 கேரட்டுகள் தான் கொடுத்தது, 10 கேரட்டுகள் இல்ல. முயலே, உன்னோட வாயில இருந்தே 6 கேரட்டுகள் கொடுத்துருச்சுன்னு உண்மையை சொல்லிட்டியே. முயலே, உன் வாயிலிருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்கு தான் 6 கேரட்டுகளுக்கு பதிலா 10 கேரட்டுகள் நான் பொய் சொன்னேன். யானையே, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த கேரட்டுகளோட ருசிக்கு ஆசைப்பட்டு என் நண்பனவே ஏமாத்திட்டேன். குட்டி முயல் என்கிட்ட கேரட்டுகள் கொடுத்தது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ தந்திரம் பண்ணி என்கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சிட்டியே. இப்பவே போய் என் நண்பன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். பெரிய முயல் தன் நண்பனிடம் மன்னிப்பு கேட்பதற்காக குட்டி முயலை தேடிச் சென்றது. ஒரு முறை ஊருக்குள் சென்ற அந்த குரங்கு ஒரு வீட்டின் முன்பு இருந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கி வந்து விட்டது. இந்த பெயிண்ட வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி நம்ம மரத்தை சுத்தி அடிச்சு விட்டுறணும். அப்பதான் நாம இருக்கிற இடம் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். மானே, ஏன் வேக வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கிற? ஒரு நரி என்னை விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. குரங்கண்ணா, அந்த நரி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. மானே, நீ பயப்படாம போ, அந்த நரிய நான் பாத்துக்கிறேன். நரியே, எங்க வேக வேகமா போற? கொஞ்சம் நில்லு. எனக்கு இப்ப நிக்க நேரம் இல்ல, முக்கியமான வேலை இருக்கு. நரியே, உனக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசத்தை தான் நான் கையில வச்சிருக்கிறேன். என்ன சொல்ற? இனிப்பா இருக்குமே, அந்த பாயாசமா? அதே பாயாசம்தான். நான் ஊருக்குள்ள போனப்ப ஒரு விசேஷ வீட்டுல எனக்கு கிடைச்சது. அப்படின்னா எனக்கு அந்த பாயாசம் இப்பவே வேணும். சீக்கிரம் பாயாசத்தை ஊத்து. குரங்கு சொன்னதை நம்பிய நரி அந்த பெயிண்டை பாயாசம் என்று நினைத்து குடிக்க ஆரம்பித்தது. குடிக்க குடிக்கதான் தெரிந்தது தான் குடித்தது பாயாசம் அல்ல, வேறு ஏதோ ஒன்று என்று புரிந்தது நரிக்கு. ஆனால் அதற்குள் அந்த குரங்கு பெயிண்ட் முழுவதையும் நரியின் முகத்தில் ஊற்றியது. பெயிண்ட் வாய்க்குள் போனதால் அந்த நரியால் கத்தவும் முடியவில்லை. பாயாசம் பொய் சொல்லி என் வாயில என்ன ஊத்துச்சுனே தெரியல. கண்ணும் தெரியல, வாயும் பேச முடியல. என்னை ஏமாத்தின குரங்க இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன். இப்ப முதல்ல குளத்துல போய் குளிச்சாதான் கண்ணு தெரிஞ்சு வீட்டுக்கே போக முடியும் போல இருக்கு. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடலான்னு பார்த்தா இந்த நாய் இப்படி குறைச்சிக்கிட்டு இருக்கே. வீட்டை விட்டு வெளியே போகணும்னாலே பயமா இருக்கே. இந்த நாயை இங்கிருந்து துரத்துனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இந்த நாயை பார்த்து எப்படி பயப்படுறாங்க.
இந்த நாயை எப்படியாவது இங்க வரவிடாம செய்யணும். நாம எல்லாரும் ஒண்ணா போய் வேகமா அந்த நாயை கடிச்சிட்டு ஒரே நேரத்துல இறங்கணும். அட என்னடா உடம்பெல்லாம் ஊறுற மாதிரி இருக்கே, உடம்பெல்லாம் அரிக்குதே. இந்த இடத்துல உட்கார முடியாது போல இருக்கே. இந்த இடத்துல என்னமோ இருக்கு. சரி, இனி இந்த இடம் சரிப்பட்டு வராது. வேற இடத்த பார்த்து போயிடலாம். இனிமே அக்கா பயப்படாம விளையாட போவாங்க.